இத்தகைய அடிப்படை அரசியல் மாற்றத்தை மக்களின் ஏகோபித்த அபிமானமும் அன்பும் பெற்ற முதன்மையான ஒரு மக்கள் சக்தியால் தான் சாத்தியப்படுத்த முடியும் என்றும் நடிகர் விஜய் தொடங்கியுள்ள மக்கள் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியின் வைத்திருக்கிறார். எனது தாய் தந்தைக்கு அடுத்து பெயர் புகழ் மற்றும் எல்லாமும் கொடுத்த தமிழக மக்களுக்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் என்னால் முடிந்த வரையில் முழுமையாக உதவ வேண்டும் என்பதே எனது நீண்டகால எண்ணம் மற்றும் விருப்பம் என்றும் நடிகர் விஜய் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். எண்ணி துணிக கர்மம் என்பது வள்ளுவன் வாக்கு. அதன்படியே தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் எமது தலைமையிலான அரசியல் கட்சி தொடங்கப்பட்டு இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வரும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தாங்கள் போட்டியிடப் போவதில்லை என்றும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தான் 2 ஆண்டுகள் அடிப்படை கட்டமைப்பு பணிகளை மேற்கொண்டு அதன் பிறகு மக்கள் விரும்பும் அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுப்பதுதான் நமது இலக்கு என்று நடிகர் விஜய் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் அறிவித்திருக்கிறார். தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் கிடைத்தவுடன் தமிழ்நாடு சார்ந்த கொள்கைகளின் வெற்றிக்கும் தமிழ்நாட்டு மக்களின் உயர்வுக்கும் எமது கட்சியின் கொள்கைகள், கோட்பாடுகள், கொடி, சின்னம் மற்றும் செயல் திட்டங்களை முன்வைத்து மக்கள் சந்திப்பு நிகழும் தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் பயணம் தொடங்கும் என்றும் தமிழக வெற்றி கழகத்தின் என்ற கட்சியின் சார்பில் நடிகர் விஜய் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் உறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. கட்சியின் தொண்டர்களை அரசியல் மயப்படுத்தி அமைப்பு ரீதியாக அவர்களை தயார் நிலைக்கு கொண்டு வரும் பணிகளும் கட்சியின் விதிகளுக்கு உட்பட்டு ஜனநாயக முறையில் பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுத்து உள்கட்டமைப்பை வலுப்படுத்தி கட்சியை தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் பெற்று விரிவாக்க பணிகளில் ஈடுபடுவோம் என்றும் நடிகர் விஜய் வெளியிட்டுள்ள அந்த 3 பக்க அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். 2 ஆண்டு கால அவகாசத்தை கணக்கில் கொண்டே எமது கட்சி பதிவிற்காக விண்ணப்பித்துள்ளது என்றும் இந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் தாங்க போட்டியிடப் போவதில்லை என்று அறிவித்திருப்பதுடன் எந்த கட்சிக்கும் எங்களது ஆதரவு இல்லை என்றும் நடிகர் விஜய் அந்த அறிக்கையில் அறிவித்து விட்டார். பொதுக்குழு மற்றும் செயற்குழுவில் முடிவெடுக்கப்பட்டு அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது என்றும் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் இன்று முதல் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இந்த அரசியல் ஒரு தொழில் அல்ல, அது ஒரு புனிதமான மக்கள். விஜய் அந்த வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் இப்போது தெரிவித்திருக்கிறார். அரசியல் தொழில் அல்ல, அது புனிதமான மக்கள் பணி என அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் எமது முன்னோர் பலரிடமிருந்து பல பாடங்களை படித்து நீண்ட காலமாக அரசியலுக்கு தாம் தயார்படுத்தி நடிகர் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். அரசியல் எனக்கு பொழுதுபோக்கு அல்ல, அது எனது ஆழமான வேட்கை. அதில் என்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளவே விரும்புகிறேன் என்று நடிகர் விஜய் உறுதி அளித்திருக்கிறார். ஒரு திரைப்படம் சார்ந்த கடமைகளை கட்சி பணிகளுக்கு இடையூறு இல்லாத வகையில் முடித்துவிட்டு முழுமையாக மக்கள் சேவைக்கான அரசியலில் ஈடுபட உள்ளேன். அதுவே தமிழ்நாட்டு மக்களுக்கு தாம் செய்யும் நன்றி கடனாக கருதுகிறேன் என்றும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழகத்தில் மற்றுமோர் அரசியல் கட்சி நடிகரால் தொடங்கப்பட்டிருக்கிறது. மக்கள் மத்தியில் இதற்கு என்ன ஆதரவு இருக்க போகிறது என்பது 2026 தேர்தலின் போது தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கான அதிகாரபூர்வ அறிவிப்பை தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியின் பெயரில் தலைவர் விஜய் என்று பெயரிட்டு அந்த 3 பக்க அறிக்கை இப்போது அதிகாரபூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது.